18 தர்பார். வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கும் வழக்கம் போல உங்களுக்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஒண்ணு ஒண்ணா கொடுக்குறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அடுத்து பாருங்க, இந்திய ராணுவம் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி நம்மளெல்லாம் புல்லரிக்க வச்சிருக்கு. நாவிலுக்கு ஏதாவது செஞ்சே தீருவேன் அப்படின்னு கரூர ஒரு 8 வயசு பையன் குடுன்னு உண்டியல் எடுத்துட்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்து இதை ராணுவத்தில் சேர்த்துருக்கேன்னு சொன்னா பாருங்க, எல்லாரும் பாராட்டி சந்தோஷப்பட்டாங்க. இது வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால எங்க அம்மாட்ட 60 ரூபாய் 50 ரூபாய் நான் காசு போட்டுட்டு இந்த அம்மாட்ட கேட்டு அதுக்கப்புறம் காசு நம்பிடுச்சு. ஆனா ராணுவ வீரருக்கு நான் காசு கொடுக்க வந்திருக்கேன். இப்படி எல்லார்ட்டையும் கொட்டு வாங்கி அவர் அசந்து இருக்கிற நேரத்தில் நம்ம ராகுல் காந்தி நான் பீகாருக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு போக, ஐயா நீங்க அங்க போகக்கூடாது, உங்களை போக விட மாட்டேன்னு கையை பிடிக்க, நான் நடந்துனாலும் போயிருவேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சர்ன்னு போறாருலாம். ये चीजें हम चाहते हैं मगर आपसे बात करने नहीं दे रहे हैं, तमाशा बना रखा है. शांति से हम जा रहे थे. आप करो, आप काम करो, रोको, स्टॉप. இப்படி ராகுல் காந்தி ஒரு பக்கம் அட்ராசிட்டி பண்ண, காஞ்சிபுரத்தில் ஒரு தம்பி என்ன பண்றீங்க, யோ இங்காரு வாங்கிட்ட நான் அரிசி வாங்கியிருக்கேன் ரேஷன் கடையில், நீ 20 கிலோக்கு புல்ல போட்டிருக்க, ஆனா அரிசி 14 கிலோ தான் இருக்கு, ஆனா நீ 20 கிலோன்னு போட்டிருக்க, அம்பலப்படுத்தி விடுவோம் அம்பலம்னு சொல்லி அம்பலப்படுத்திட்டான். டெய்லியும் கூலி வேலைக்கு போறவங்க தான் நிக்கிறாங்க, சோத்துக்கு அரிசி வாங்க முடியாதவங்க தான் நிக்கிறாங்க. இங்க கவர்மெண்ட் உங்களுக்கு காசு தரல, அந்த காசை வச்சு போயிருந்தா எதுக்கு இந்த மாதிரி அரிசி திரும்பீங்க? கண்ணு எதிர திரும்பீங்களா? நான் கேட்கலன்னா கேட்டப்ப பதில் பேசல. 3 கிலோ அரிசி எப்படி நான் போவோம், எப்படி போவோம்? நான் படிச்சுட்டு தான் நான் கேள்வி கேட்கறேன். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்களா இருந்தா எப்படி என்ன பண்ணுவீங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாத்தி இருப்பாங்க? கேள்வி கேட்க ஆள் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பண்றாங்களே. இப்படி அம்பலப்படுத்துற நேரத்துல அங்க ஒரு குரூப் வேணும் வேணும்னு சொல்லுது, இன்னொரு குரூப் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது. ஓசூர்ல நடக்கு, என்ன வேணும் என்ன வேண்டாம், 2 பேருமே மது வேணும்காக மது வேணாம்காக கடையை ஓபன் பண்ணுன்னு ஆம்பளையும் கடையை மூடுன்னு பெண்களும் போராட்டம் பண்ண, நடுவுல கடந்த அதிகாரிகள் எல்லாம் அல்லலோகப்படுதாக. ஐயா பஸ் ஸ்டாப்ல எங்களுக்கு கடை வேண்டும். நாங்க காலையில இருந்து தேடிட்டே இருக்கிறோம், ஒண்ணுமே கடை திறக்கல. எங்களுக்கு கடை வேண்டும், நீங்க எப்படியான கவர்மெண்ட் எங்களுக்கு கடை வச்சு. நம்ம அப்பாவும் ஐயா ஏற்கனவே அத்தியாரா இருந்தாங்களா, அவைய ரொம்ப கனகச்சிதமா சொன்னாங்க, இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனா இந்த பத்திரிகைக்காரர்களை நான் மனசார பாராட்டுதேன், ஏன்னா அவைய எல்லா விஷயத்தையும் கனகச்சிதமா எடுத்து கொடுத்தாங்கடா அப்படின்னு பாராட்டியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, யார் கிரெடிட் எடுக்கணும் நீங்க தான் என்ன பார்த்துட்டு, நாங்க கிரெடிட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நான் பேசல, நீங்க கேட்டதுனால சொல்றேன். பத்திரிகைகளும் ஊடகங்களும் வலுவா எதிர்த்தனால காவல்துறை எஃப்ஐஆர் போட்டது, முதல் குற்றப்பறிக்கை சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. அப்போது இருந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு மாத்துங்கன்னு அப்போது இருந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்தாங்க, சிபிஐக்கு போச்சு. அதில் மிக முக்கியமாக சிபிசிஐடி விசாரணையில தான் சபரிராஜன் வீட்டில் போய் ஒரு பெரிய ஒரு முக்கியமான தடயங்கள் அங்கே தான் கிடைச்சி. அங்கே ஒரு கம்ப்யூட்டரை கைப்பற்றினாங்க, அதில் தான் பல ஆயிரம் படங்கள். இது தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களுக்கு கிடைத்த அவலத்தை போக்குகின்ற வண்ணம் ஒரு அருமையான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி ஐயா. அந்த பாமக மீட்டிங் நடந்துச்சு, அந்த மக்களுக்காவது பயன்படுற மாதிரி அவைகளை கொஞ்சம் இது பண்ற மாதிரி பேசலன்னு பார்த்தா அவைகளை தூண்டி விடுற மாதிரியே பேசுறாங்க, மக்களுக்கு நன்மை பண்ற மாதிரியே பேசல. என்னையா இன்னும் இப்படி இருக்கேன்னு கவலைப்பட்டு இருக்கிற ஆள் யார் தெரியுமா? நம்ம திருமாவளவன் தான். பல்லாயிரக்கணக்கிலே அல்லது லட்சக்கணக்கிலே மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் எந்த அரசியலையும் பேசவில்லை, கருத்தியல் சார்ந்த எந்த உரையும் அமையவில்லை. உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் சில கருத்துக்களை பேசினார்களே தவிர சமூக நீதியை பற்றியோ மக்கள் நலன்கள் குறித்த செயல் திட்டங்கள் பற்றியோ பேசாமல் விடுதலை சிறுத்தைகளை சீண்டும் வகையில் பேசியது ஒரு ஏமாற்றத்தை தான் அந்த தொண்டர்களுக்கு தந்திருக்கும். அடங்கமறு அத்துமீறு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான முழக்கம் அல்ல. அடக்குமுறைக்கு உள்ளாகும்
வன்னிய சமூகத்திற்கும் அது பொருந்தும். உலகத்தில் எந்த மூலையில் யார் ஒடுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்படுகிற மக்கள் அஞ்சி ஒதுங்கிவிடக்கூடாது, முடங்கிவிடக்கூடாது, போர்க்குணத்தோடு வெகுண்டிட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அரசியல் முழக்கம் அது. அந்த முழக்கத்தை ஒரு சாதிய முழக்கமாக சுருக்கி பார்க்கிறார்கள். அது அவர்களுடைய அணுகுமுறை. அண்ணன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். அதாவது இந்த பாசக காரங்க இருக்காங்கல்ல, இவைய திமுக என்னதான் பண்ணுது, திமுக எங்க ஓட்ட விடுது, என்ன கோட்டை விடுது, இப்படிதான் பாக்காங்களே தவிர்த்து ஊர் உலகத்துல சாதி இது நடக்கு, சாதி சண்டை நடக்கு, வன்முறை நடக்கு, அங்கெல்லாம் போய் நின்று போராட மாட்டாங்களே, என்னையா தேசிய கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறது. அதனால் அவர்கள் எப்போதும் எதிர்மறையான கருத்துக்களை சொல்வது அவர்களின் அரசியல் நிலைப்பாடாகவும் உள்ளது. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அவற்றை கண்டிக்கிற வகையிலே அவர்கள் போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையிலே வெறுமன குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்லிவிட்டு போனால் போதாது. இன்றைக்கு வடகாடு சாதி வெறியாட்டத்தை பற்றி அவர்கள் எதுவும் பேசவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகளையும் கண்டித்தவர்கள் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். அதுதான் அரசியல் நேர்மையாக இருக்க முடியும். அடுத்து ஒரு அண்ணாச்சி வந்தாங்க. வரும்போதே அப்படியே முகத்துல சோகம் அப்படி இருக்கு. என்னன்னு கேட்டா, ஐயா நான் எவ்வளவு நாள் காத்து கிடக்கிறேன், இதை பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அமித்ஷா ஐயா வந்தாங்க, அவிய வாட்டுக்கு போறாங்க, மோடி ஐயா வாராங்க, அவிய வாட்டுக்கு போறாங்க, நட்டா ஐயா வாராங்க, அவங்க வாட்டுக்கு போறாங்க, என்னைய மனுஷனாக கூட மதிக்கலையே, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கறது யாரு தெரியுமா? நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள், ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்க இப்ப எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி கேட்கணும், நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. நம்ம தாமாக்கா ஐயா சைக்கிள்ல சடக்குன்னு வந்து இறங்கி, இங்க வாருங்க, கவலைப்படாதீங்க, நாம தான் ஜெயிக்க போறோம், அதுல நீங்களும் வந்தாலும் வந்துருவீங்க, கவலையா படாதீங்க, ஆமா அப்படின்னு சொல்லி இந்த பாசக கூட்டணி இருக்குல்ல, அதை வச்சு ரொம்ப அழகா ஒரு செய்யுமா ஒரு ரவுண்டு போட்டாங்க. நாங்கள் முதல் அணி, வெற்றி அணி என்ற ரீதியிலே மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய செயல்பாடு அமையும். படிப்படியாக இந்த தேர்தலிலே எங்கள் கூட்டணி வெற்றி கனியை பறிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையைத்தான் அவர்கள் எடுப்பார்கள். நாங்களும் இருக்கோம்ல, எங்களையும் சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்கால இருந்து நிர்மல்குமார்னு ஒரு ஐயா வந்தாங்க. இங்க இருக்க நாங்க பாசக கூட கூட்டணியே இல்லை, ஆனா எல்லாரும் நீங்க கூட்டணி போவீலான்ற மாதிரி எல்லாம் பேசுதிய, எல்லாம் கேள்வி எல்லாம் போடுதிய, நீங்க எதுக்கு போடுதியன்னு எங்களுக்கு தெரியும், அதனால இல்ல தெளிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாரலாம். கூட்டணி விஷயத்தில் எங்களுடைய தலைவர் தேவையான நேரத்தில் தேவையான நாளில் முடிவு செய்து அறிவிப்பார். மற்றபடி பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறது உறுதி, அதுல கண்டிப்பாக 100% உறுதி. பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறது உறுதி, அதுல கண்டிப்பாக 100% உறுதி. ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் என்ன கொள்கைகள் சம்பந்தமா என்ன குறிப்பிட்டாங்களோ அதே தான் தொடரும். விஜய் அவர்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கலாமா சார்? இது விஜய் அவர்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கலாமா? இல்ல, தலைவர் ஏற்கனவே இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க, இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த திருநெல்வேலியில பெட்ரோல் போட ஒரு குரூப் போயிருக்கு. போனா பெட்ரோல் போட்டா காசை கொடுக்கணும், அதை விட்டு கத்தி எடுத்து நீட்டி அவங்க கிட்ட இருந்த காசையும் புடிட்டு வாட்டானுங்க. பெட்ரோல் போடுறவங்களும் மட்டுமில்ல, பெட்ரோல் பங்க்ல இருக்கவங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. கேரளாவில் ஒரு பாப்பா நின்று இருக்கு, வண்டியை ரிவர்ஸ்ல எடுக்கவங்க கவனிக்கல, இருந்தாலும் அவங்க எடுத்துட்டானா, ஆனாலும் கொஞ்சம் நூலில அந்த பாப்பா தப்பிச்சுட்டாவ. உத்தரப்பிரதேசத்தில் இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார், நாலாம் பெரிய ஆளியான்னு சொல்லிட்டு சடக்குன்னு ஏறி இருக்கார்.
தப்புன்னு கீழே விழுந்து மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அங்கே இருந்தவங்களாம் பிடிச்செடுத்து காப்பாற்றிட்டாங்க. ஓடுற வண்டியில் தயவு செஞ்சு ஏறணும்னு நினைக்க கூட செய்யாதீங்கயா. நம்ம ஊர்ல வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. சில பக்கம் மழை பேய்னு பேயுது, தண்ணியா ஓடுது. ராஜஸ்தான்ல பாருங்க புழுதி போய் அடிச்சு தூக்குது. இந்த சின்ன பிள்ளை காடுகளுக்கு சகிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே போதே. அதாவது ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட சண்டையை போட்டு மண்டையெல்லாம் உடைச்சுக்கிறாங்க, கும்பலா வந்து அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு? அந்த சகிப்புத்தன்மையை வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டோம். ஒரு தகப்பனோ நம்மளுக்கு மேலே உள்ள ஒரு வயசுக்கு மூத்த அண்ணனோ தம்பியோ என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் அந்த குழந்தைகள் செய்ய போகுது. நம்ம தான் தப்பு பண்றோம். நம்ம தப்பு பண்றத வச்சு தான் அந்த குழந்தைகளை நம்ம பார்த்து அதுவும் அந்த மாதிரி செய்யுது. நம்ம அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகள் அவங்க கிட்ட பேசுறீங்கனாலும் பக்கத்தில் ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம்னா அது கண்டிப்பாக அதை கேட்டுக்கும். அது என்ன கேட்குதோ அதுதான் கடைசி வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்கள்ட்ட வந்து புரிய வைக்கணும். புரிய வச்சா ஓரளவு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. விளம்பரம் பார்த்து தான் எல்லா குழந்தையும் கெட்டு போறாங்க. படம் நிறைய மூவி போய் கூட்டிட்டு போய் காமிக்கிறது, இந்த மாதிரி படங்கள்லாம் அம்மா அப்பா வந்து கூப்பிட்டுட்டு போகாம இருந்தாலே அது கொஞ்சம் சரியா வரும். நாங்க படிக்கிற காலத்துலலாம் பக்கத்து வீட்டிலலாம் போய் விளையாடுவோம். எல்லாருமே ஓடியாடி விளையாடுவோம். நிறையா விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருப்போம். இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாமே செல்லுலேயே எல்லாமே கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடுறங்கிற பேரில் எல்லாம் அருவாலை எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி ரீல்ஸ் தான் போட்டுங்க. மொபைல் யூசேஜ், கம்ப்யூட்டர் யூசேஜ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அவர்களை சிறு சிறு குழுக்களாக பிரித்து விளையாடுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும். இதில் பெற்றோரின் பங்கு மட்டுமல்ல, பள்ளியின் பங்கும் மிக முக்கியம். பள்ளியில் இது போன்ற கருத்துக்களை அடிக்கடி கூறி மனதளவில் மிகவும் பக்குவப்படுத்த வேண்டும். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டீச்சர்ஸ் ஸ்கூலில் அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த காலத்தில் தட் இஸ் வெரி நெசசரி. ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் இல்லை, இது என்ன ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு என்கரேஜிங் தாட்ஸ் வந்து குழந்தைங்க மனசில் நம்ம விதைக்கணும். இப்போ நிறைய மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. பிகாஸ் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் நிறைய பேர் வந்து பூரா நல்லா இப்போ எஜுகேஷன்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சொர்க்கம்னா எங்க? ஊட்டியில தானே இருக்கு. அங்க வரங்க பூத்து குலுங்குது, அப்படியே பூவெல்லாம் பக்கம் நம்ம முதலமைச்சர் ஐயா அந்த கண்காட்சியை திறந்து வச்சாங்க. எல்லாரும் போய் அவங்களோடையும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, பூவோடையும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஃப்ளவர் ஷோக்கு வரேன். ரொம்ப அழகா எல்லா ஃப்ளவர்ஸையும் அடுக்கி பார்க்கவே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மலையிலையும் கூட குளிர்ச்சியான இந்த நேரத்திலையும் கூட கூட்டம் குறையல. ரொம்ப அருமையா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க ரொம்ப நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஃபுல்லா சுத்தி பார்க்கல, ஆனா ஸ்டார்டிங்கே இவ்வளவு நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. பூக்களுக்குள்ள மட்டும் சொர்க்கம் இல்லைங்க, மீன் பிடிச்சாலும் சொர்க்கம் உள்ள இருக்குல்ல. முசிறி பக்கம் மீன்பிடி திருவிழா வச்சிருக்காங்க. வந்து மீன்பிடி தடைகாலம் தான், ஆனா இது எங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஊர்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க, வந்து நிறைய மீன் பிடிச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமா போவாங்க. இப்படி மீனை பிடிச்சது மட்டும் இல்லைங்க, சேத்த உடம்புல பூசி இந்த சேத்து குழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றதுலயும் ஏகத்துக்கு சொர்க்கம் இருக்கு. நோயெல்லாம் போயிருக்காங்கல்ல.
நம்ம தர்பார்ல இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தர்பார்ல இதே மாதிரி வேற விஷயங்களை எடுத்துட்டு கொண்டு வருவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். தயவு செஞ்சு இந்த வண்டிகளை எடுக்கும்போது செக் பண்ணி எடுங்க. குழந்தை குட்டிகள் இருக்குதா, அடியில் நாய்க்குட்டியெல்லாம் படுத்து கிடக்கு, சில பேர் வண்டியை விட்டு ஏற்றிடுறான். அதனால உங்க வண்டிகளை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்த தர்பார்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா